ரிஷபத்தை படைத்தவர் பிரம்மா. பிரம்மாவினால் கொடுத்திருப்பவன் கலைவாணி. கலைவாணி கையில் இருப்பதோ வீணை. வீணை புதியவன் நாரதர். நாரதர் செய்வதெல்லாம் கலகம். கலகத்திற்கு காரணம் தக்கன். தக்கன் மகளோ தாட்சாயினி. தாட்சாயினி கையில் இருப்பதோ கபாலம். கபாலத்திற்கு உரியது உதிரம். உதிர்த்துக்கிறது அரக்கர்கள். அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம். அக்கிரமத்தை அழிப்பதற்கு சக்கரம். சக்கரத்தை வைத்திருப்பவரோ பகவான் திருமால். அவர் மார்பில் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி குடிக்கொண்டிருப்பார். அதுபோல் இந்த பொன்னாடு சபையில் வந்து அமர்ந்திருப்பார் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எப்பேற்பட்ட இடம்? இதுதான் கைலகிரி என்பார்கள். இந்த கைலகிரியிலே சிவபெருமனின் இடபாகத்திலே சக்தி என்றும் உமையவள் என்றும் பர்வதா என்றும் பெற்று சீர சிறப்புட வாழ்ந்து வருகிறேன். அடுத்த எனது சுவாமி சென்று அவருக்கு பதிபூஜை செய்வது வழக்கம். ஏதோ காலத்தால் உடனே சென்று என் சுவாமி சந்திக்க வேண்டும். ஏது தந்தானடி கிளையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே.
தொழிலாக கொண்டு படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழில்களுக்கெல்லாம் முதல்வனாக இந்த பூ உலகிலே ஜீவிக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவ பந்துகளுக்கும் படியெடுக்கக்கூடிய கர்த்தனாக என்னுடைய நாமதேயமும் ஈசன் பரமேசன் கைலை வாசன் என வியவடைத்து இந்த கைலையை சீரும் சிறப்போடும் ஆட்சி புரிந்து வருகிறோம். என்னுடைய கடமை என்ன? பாருலகம் சென்று படியெடுப்பதுதானே. அதற்கு முன்பாக என்னுடைய உமையவளை சந்தித்து அவரிடத்தை விடைபெற்று செல்வதுதானே வழக்கம். சந்திக்க வேண்டும் உமையவளை. கண்ணே பார்வதா, வருகவே வருகவே என் இறைவா என் தலைவா, வருகவே வருகவே என் இறைவா என் தலைவா, எடுத்து உங்கள் பொன்னான பாத கமலங்களுக்கு இந்த சக்தி அநேக கோடி நமஸ்காரங்கள் சுவாமி. ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. உடனே நான் சென்று வருகிறேன் பார்வதா என்று சொல்கிறேன் சுவாமி. சுவாமி செல்ல போகிறீர்கள். உமா சுவாமி, நீ யார் என்பதை மறந்து விட்டாயா? இந்த பூ உலகத்தை படைத்து பூ உலகிலே இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கெல்லாம் முன்னுதாரணமாக திகழக்கூடியவன் நீ என்பதை மறந்து விட்டாயா? கட்டிய கணவன் நிலத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது எங்கே செல்கிறேன் என்ற வார்த்தை ஒரு பெண்மணியின் திருநாவிலிருந்து வரலாமா? சுவாமி, ஏதாவது தவறாக பேசிவிட்டால் இந்த அடிவரை விழித்து சுவாமி. சுவாமி, நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று சொல்லித்தான் நான் விடுவேன் சுவாமி. சரி, இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கட்டும். இப்போது நான் எங்கே செல்கிறேன் தெரியுமா? என்னுடைய கடமை என்ன? பாருலகம் சென்று படியளப்பதுதானே. ஆகையால் படியளக்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு விட்டேன். அப்படியா சுவாமி? பாருலகம் சென்று படி அளக்க போகிறேன் என்று சொல்கிறீர்களே சுவாமி,
பார்வதி சென்று படியெடுக்கும் பொழுது எந்த முகத்தோடு சென்று படியெடுக்கிறீர்கள் சுவாமி? உமா, இப்போது நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாயே, இது ஒரு முகம். இந்த பாமர மக்களுடைய பஞ்சத்தை போக்க பஞ்ச வடிவிலே சென்று படியெடுப்பது விளக்கும். ஆகையால் தான் எனக்கு பஞ்சமூர்த்தி, பஞ்சகீர்த்தி, பஞ்சாட்சரன் என்ற பெயர் உருவானது, தெரியுமா? அப்படியா சுவாமி? உங்க ஒரு முகத்தை தான் நிறைய தரிசித்திருக்கிறேன் சுவாமி. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய பஞ்சமுகம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சதரிசனத்தை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது சுவாமி. ஆகவே நானும் உங்களுடன் வருகிறேன். வந்து அந்த பஞ்சமுகம் என்று சொல்லக்கூடிய 5 வகை தரிசனத்தை எனக்கும் காட்டுங்கள் சுவாமி. நானும் பார்த்தது. உமா, இதுவரை யாரும் இந்த பஞ்சமுக சேவையை கண்டது கிடையாது. நீ பார்க்க வேண்டும் என்று வைக்கிறாய். இதனால் ஏதாகிலும் ஆபத்து நேரம், இன்னல் நேரம் என்னுடைய வாழ்க்கைக்கு. சுவாமி, நீங்கள் என்னிடம் இருக்கும் பொழுது எனக்கு எந்த ஆபத்து நேரம் போகிறது சுவாமி? நானும் வருவேன். என்ன நீங்கள் அழைத்து செல்ல தான் வேண்டும் சுவாமி. பெண்ணாக பிறந்து விட்டாலே பிடிவாதம் என்பதும் தன்னுடனே பிறந்து விடுகிறது. உன்னுடைய பிடிவாதத்தை யாரால் மாற்ற முடியும்? வருவது வந்தியத்தீரும், ஆறாவது வருந்தி அழைத்தாலும் வரப்போவது கிடையாது என்று வைப்பார்கள். நீ விரும்பியபடியே பார்வுலகம் சென்று படியெழுந்து விட்டு திரும்புகையில் உனக்கு பஞ்சமுக தரிசனத்தை தருகிறேன். அப்படியாகட்டும் சுவாமி. எனது சாமியோ பூலகம் சென்று படியளத்திற்கு வந்து என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பஞ்சமுக தரிசனத்தை தருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த பஞ்சமுக தரிசனத்தை நான் காண வேண்டும் ஆவலாக இருக்கிறேன். எப்போது அந்த பஞ்சமுக தரிசனத்தை காண்பேன் என்றே தெரியவில்லை. அது வரையில் பொறுத்திருப்போம். காட்சியளிக்க மாட்டாயா? வெயில் என்றும் பாராமல், மழை என்றும் பாராமல், கொட்டும் பனி என்றும் பாராமல் உன்னையே முழு மனதோடு சிவனே சிவனே என்று துதிக்கின்றேன். ஐயனே, ஈசா ஈசா நேரடியாகவே வந்திருக்கிறேன். கண்விழித்துப்பார். நிச்சயமாக நான் வணங்கக்கூடிய அந்த ஈசன் முக்கன் படைத்த பரம்பொருளா? குறையேதும் கிடையாது. கண்விழித்துப்பார். ஐயனே, தன்யனானே நகினே, தன்யனானே. ஐயனே, உன்னையே முழு மனதோடு துதித்தேன். எதற்காக தெரியுமா? எதற்காக? எனக்கு ஒரு வரம் ஒன்று வேண்டும் ஐயனே. வரம் வேண்டுமா? ஆமா. எதற்காக இப்பேற்பட்ட கடுந்தவம்? என்ன வரம் வேண்டும்? என்ன வரம் தெரியுமா? சாகா வரம், வேகா உடல், போகா. இப்படியாப்பட்ட வரம் இந்த அடியனுக்கு வேணும் ஐயனே. அப்படியா? ஆமா. சாகாத வரம். இந்த புவிதனில் பிறந்தவர் என்றாகும் ஒரு நாள் இருந்தே தீர வேண்டும் என்பது விதி. ஆகையா சாகா வரம் தர முடியாது. உம்மை விட்டு போகாத செல்வம், வேகாத உடல், இவரையும் தருகிறேன். அப்படியா? வேற ஏதாவது ஒரு வரம் தருகிறா சுவாமி? உனக்கு வேற என்ன வேண்டும் கேள், தருகிறேன். அப்படியா? இந்த ஈரேழு 14 லோகத்திலும் எந்த ஒரு ஆண் வர்க்கத்தினால் எனக்கு கல்வி என்பதை கூடாது. இப்படியாப்பட்ட வரம் தந்தால் போதும் ஐயனே. நீ வேண்டியபடியே இந்த ஈரேழு 14 உலகத்திலும் எந்தவித ஆர்வலும் மரணம் என்பதை நேராது கெட்டபடியே கெட்ட வரத்தினை தந்தியே ஐயனே, தந்தீர்கள். வரத்தை கேட்ட வரத்தை வாரு தடையில்லாமல் தந்தீர்கள். சென்று வரட்டுமா? சென்று வர. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இது கடமலைப்புத்தூர் பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் எங்கள் சர்வசக்தி நாடக மன்றத்தின் சார்பாக சிறப்பு தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது, இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவினை முன்னிட்டு திருவிழாவினை பெருவிழாக செய்து எங்கள் சர்வசக்தி நாடக மன்றத்துக்கு அன்பான அழைப்பு கொடுத்து அறுசுவை உணவு வழங்கி இந்த புண்ணிய சேத்திரத்திலே புனிதமான மேடையில் எங்களுக்கு அரியதொரு வாய்ப்பினை வழங்கி ஜெயமதாசுரன் வதையன் சிவன் கங்கை திருமணம் என்ற நாடகத்தை நடத்துவதற்கு அரியதொரு வாய்ப்பினை வழங்கி இதே கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துறைத் தலைவர், வார்டு உறுப்பினர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர், கிராம அசோசியேஷன், ஊர் பெரியவர்கள், நாட்டாளர்கள், விழா குழுவினர்கள் என
அனைவருமே ஒன்று சேர்ந்து கிராமப்புறமாக எங்கள் சர்வசக்தி ராணுவத்தில் அனைவருமே ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று தனம்பரெல்லாம் தான் உடுக்கை இடந்தவன் கைபோலே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு என்று உரைப்பார்கள். தன்னுடைய ஆடையானது தன்னை விட்டு அகலும் பொழுது தன்னையே அறியாமல் தன்னுடைய கரமானது சென்று ஆடையை சரி செய்து கொள்ளுமாம். அதுபோலவே கண்ணுக்கு ஒரு ஆபத்து என்றால் கண்ணிமையானது மூடி கண்ணை பாதுகாக்குமாம். அப்படி நட்பிற்கு இலக்கணமாக திகழக்கூடிய இதே கிராமத்தைச் சேர்ந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சுடர் விளக்காயம் தூண்டுகோல் வேண்டும் என்று உரைப்பார்கள். அப்படி எங்களுக்கெல்லாம் தூண்டுகோலாக இருந்து நான் இந்த நிலையில் இருப்பதற்கு எனக்கு ஒரு வழிகாட்டியாகவும் சேர்ந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆரோயர் அண்ணன் சுப்பிரமணிய அண்ணன் அவர்கள் இது நாடகாசிரியராக திறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சுப்பிரமணிய ஆசிரியர் அண்ணன் அவர்கள் இதோ அடியவன் சிறியவன் இரும்பலி கிராமத்தைச் சேர்ந்த மதியழகன் எனக்காக ரூபாய் 100 எங்கள் கலைக்கக்கூடிய ஆசிரியர் திண்டிவனம் கர்ணாவூர் கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கர் அவர்களை ரூபாய் 100 இதோ ஆடல் வரிசையாக திறந்து கொண்டிருக்கக்கூடிய கர்ணாவூர் கிராமத்தைச் சேர்ந்த சருப்பிரியன் அவர்களை ரூபாய் 100 வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கிய நல்ல உள்ளத்திற்கு என் சார்பாகவும் எங்கள் கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மனமார்ந்த நன்றி. அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி செங்கை மேற்கு மாவட்ட செயலாளராக திகழக்கூடிய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய செய்யூர் தா பொன்னிவளவன் அவர்களும் விசிகே டோல்கேட் எம்எஸ் கோவரத்தினம் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாரதம் ஒன்றிய செயலாளர் அவர்களும் விசிக நிர்வாகியாக திகழக்கூடிய இதே கடம்பைப்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை அவர்களும் இதோ அனைவரும் ஒன்று சேர்ந்து இதோ அடியவன் சிறியவன் இரும்பலி கிராமத்தைச் சேர்ந்த மதியழகன் எனக்காக ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய நல்ல உள்ளத்திற்கு என் சார்பாகவும் எங்கள் கலைக்கும் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மனமார்ந்த நன்றி. இதோ மூலமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த விநாயகர் பெருமானுடைய அருளாலே நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் பெற்று சகல வள நலங்களை பற்றி இன்புற்று வாழ அந்த விநாயகர் பெருமானத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சுபேஜி. என்ன சந்தேகம்? நீங்கள் கொடுத்த வரம் அந்த வரத்தின் மகிமையை கூறிவிட்டு சொல்லுங்கள். கொடுத்த வரத்தினுடைய மகிமை உனக்கு வேண்டுமா? ஆமா, உண்மைதான். வரம் கொடுத்தேனே தவிர இந்த வரத்தினுடைய பலன் என்னவென்று உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. அந்த வரத்தை நீ கேட்க இந்த 14 உலகத்திலும் எந்தவித ஆடவராலும் உனக்கு வரம் நேரக்கூடாது. ஆமா, உண்மைதான். எந்தவித ஆடவராலும் உனக்கு வரம் நேராது. இதுதான் வரத்தினுடைய தன்மை. நான் கொடுத்த வரத்தினை உருவம் கிடையாது, நிறம் கிடையாது, அது கரத்திலே கொடி என்று கேட்கிறாய். அவ்வளவுதான். தேவனா, நான் கொடுத்த வரத்தினுடைய தன்மை எப்படி தெரியுமா? எப்படி இருக்கும்? நான் கொடுத்த வரத்தினை கண்ணால் பார்க்க முடியாது. காற்றை அனைவரும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான். ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது. உருவம் இருக்கிறதா? கிடையாது. நிறம் இருக்கிறதா? கிடையாது. அளவு இருக்கிறதா? அளவு கிடையாது. முடியாது. உருவமும் கிடையாது, பார்க்கவும் முடியாது. ஆனால் உணர முடியும். உண்மைதான். காற்றாகவும் தென்றலாகவும் புயலாகவும் வரும்போது இதெல்லாம் இப்படி இருக்குன்னு உணர முடியும். அதுபோலதான் நான் கொடுத்த வரமும் உணர முடியுமே தவிர கண்ணால் பார்க்க முடியாது, உருவம் கிடையாது, நிறம் கிடையாது. அப்படியா? நிச்சயமா. புரிந்து விட்டதா? புரிந்து விட்டது. சென்று வாருங்கள். நான் கொடுத்த வரத்தினை வைத்துக் கொண்டு அனுபவிக்கலாம். கடவுளும் அப்படித்தான். உணரலாமே தவிர கண்ணால் பார்க்க முடியாது. நான் கொடுத்த வரத்தினை வைத்துக் கொண்டு வகையாய் வாழலாம், உணரலாம். சந்தோஷமா இருப்பா. நீ தந்தாய வரத்தின் மகிமையை கூறிவிட்டாய். ஆனால் அந்த வரத்துக்கு என்ன நிறம், என்ன உருவம், எதுவுமே கிடையாது. அது நீ தந்தவனா? எனக்கு தெரியாது என்று விட்டாய். ஆனால் காற்று போல இருக்கும், சுவாசிக்க முடியும், உருவம் கிடையாது, நிறம் கிடையாது. ஆனால் நான் கொடுத்த வரம் புனிதமாகும் என்று இருக்கின்றாய். நான் எப்படி அரக்கன் நான், அதனால் எனக்கு அறபூத்தி. நீ தெய்வம் தானே, பாடி அடக்கக்கூடிய தெய்வம். எங்க பாடியங்க அடி போயிடுச்சு. அரை படியா ஒரு படியா முக்க படி வச்சுக்கிறேன். எங்க பாடியாங்கடா? உனக்கு முழுபடியே அளந்து விட்டேன்.
பாட்டு எதுக்கு ஏன் சிரிச்சா? அட படுபாவி, அட சண்டாளா, அட சதிகாரா, அட நாசக்காரா, அட மோசக்காரா. நான் சொல்றது கேளுடா. நான் உன்னை பார்த்து சிரிக்கவில்லைடா. என் கணவர் வரத்து கொடுக்க தெரியாமல் உன்னது கொடுத்திருக்கு நாக்கு கொண்டாரி. அவரை பார்த்து தான் சிரித்தேன் தவிர நான் உன்னை பார்த்து சிரிக்கவில்லைடா. சரி சரி, இந்த ஜெயமலா சொன்ன பார்த்து கேவலமா நான் ஒரு ஆண் மகனும் சமர் செய்தேன். ஆனா ஒரு பொட்டை சிரிக்கு கேவலம் நீ உன்னை பார்த்து சிரிக்கலாமா? நான் உன்னை பார்த்து சிரிக்கலாமா? அவர் தலையில இருக்கக்கூடிய கங்கா இந்த முண்டா இந்த தேவையா கேவலமா ஏன் பேசுறேன்? சிரிக்கும் போது சிரிச்சு அப்ப தெரியா? நான் யாரும் இப்படி சாத்து கொண்டு வேட்டியாட மாட்டான். காரண்யா நான் யார் தெரியுமா? யார் சொல்லா? நான் யார் தெரியுமா? யார சொல்றேன்? அட ஈசன் ஜடாதாரத்தில் இருக்கும் கங்காதேவி நான் தானடா. இருக்கட்டும் இல்லையா? நீ யாரை நோடு சொல்லலாம்? நீ என்ன சொல்லலாம்? சொல்வது கேளுடா. நான் உன்னை பார்த்து சிரிக்கவில்லையடா. என் கணவர் வரத்தை கொடுக்க தெரியாமல் உன்னிடம் கொடுத்து விட்டு மாற்றிக் கொண்டாரி. அதை பார்த்துதான் சிரித்தேன் தவிர நான் உன்னை பார்த்து சிரிக்கவில்லையடா. உன்னை பார்த்து சிரிக்கவில்லையடா. சாமி, உயிரே தஞ்சமே.
இருக்கின்றாயி உனக்கு ஒரு மனசாட்சி என்பது கிடைக்காதா? இல்லையா? சொல்வதை கேளடா. என்னை விட்டு விடுடா, பாவி. பெண்ணு தானே இந்த ஆணவனை பார்த்து சிரிக்கலாமா? ஏங்க கேவலமா சிரிக்கலாமா நீ? அதனால் சிரிச்சது தவறு. அதனால் உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமா? இதை என் பாதாள சிறையை நான் உன்னை அடிக்க போறேன். ஆ, அட படுபாவி, அழிய போகின்றார். நானா? ஆணவத்தால் ஆடுகின்றார். அணையும் ஏற்றினால் சுடர் விட்டு எரியும் என்பார்கள். அணைய போகின்றார். அதனால் தான் ஆணவம் கொண்டு ஆடுகின்றார். நான் சொல்வது கேளடா. நடக்கிறவன் பார்க்கலாமா? என் தாய் தந்தையை சந்தித்து ஆசீர்வாதம் வழங்குவது வழக்கம். இருந்தாலும் கைலாயம் செல்ல வேண்டும், மாமா மாமியை பார்க்க வேண்டும், பார்த்து அவர்கள் இடத்திலே ஆசி பெற வேண்டும், செல்ல வேண்டும். பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா
காணலே. சரி வந்து விட்டோம். மாமாவின் சிம்மாசனம் காலியாக இருக்கிறது. சிறிது நேரம் அமர்ந்து விட்டு செல்லலாம். பஞ்சமுக தரிசனத்தோடு காட்சி தெரிவிக்கிறார். எப்பொழுது வருவார் அந்த பஞ்சமுக தரிசனம்? என் சுவாமி வந்துவிட்டார் போல இருக்கிறது. இந்த பஞ்சமுக தரிசனம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இன்று முழுதும் இந்த பஞ்சமுக தரிசனத்தை பார்த்துக் கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது. சுவாமி சுவாமி சுவாமி, என்ன இது? ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார் போல் தெரிகிறது. நித்திரை வகை செய்யக்கூடாது. எனது பையன் என்ன? அவனுக்கு பாதபூஜை செய்வதுதானே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கரையை திறந்தழைத்த திருவருளே. உனக்கும் மருமகளுக்கும் எத்தனை நாட்களாக இந்த மருமகளுக்கு கள்ள சொல்லுவா இறைவா.
பார்வதா, நான் பூலோகம் சென்று பணியாளர்களுக்கு ஒரு பொழுது பஞ்சமுக தரிசனத்தை உனக்கு தருகிறேன் என்று சொன்னீர்கள் அல்லவா? சுவாமி, நான் வந்து பார்க்கும் பொழுது உங்கள் சிம்மாசனத்திலே பஞ்சமுகம் கொண்ட ஒரு உருவம் அமர்ந்திருந்தது. நீங்கள் தான் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நினைத்து உங்களுக்கு செய்ய வேண்டிய பதிபூஜையை இந்த பாழா போன பிரம்மனுக்கு செய்துவிட்டேன் சுவாமி. உங்களுக்கும் 5 முகம், எனக்கும் 5 முகம் சுவாமி. நான் என்ன செய்வது சுவாமி? மனிதர்களுக்கு சில நேரத்திலே தான் என்றாக பாவம் தலைக்கிறது உண்டு. அதை போலவே படிக்கக்கூடிய கட்டராக திகழக்கூடிய இந்த பிரம்மனுக்கும் பஞ்சமுகம் தோன்றி இருக்கிறது. ஆம் சுவாமி. எனக்கும் பஞ்சமுகம், இந்த பிரம்மனுக்கும் பஞ்சமுகம். கட்டிய கர்மனுக்கும் ஆற்றாளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பதிக்கு செய்யக்கூடிய பூஜையை இந்த பாவிக்கு செய்கிறேன் சுவாமி. அப்படியானால் தவறு உன் மீது கிடையாது. என் மீது கிடையாது சுவாமி. வேண்டாம் மாமா. வேண்டாம் மாமா, சொல்லியிருக்கேன் மாமா. சுவாமி, இந்த பூலோகத்திலே உங்களுக்கு ஒருவருக்கு மட்டும்தான் 5 முகம் இருக்க வேண்டுமே தவிர வேறு யாருக்கும் 5 முகம் இருக்கக்கூடாது சுவாமி. சுவாமி, கட்டிய கணவன் யார், மாட்டான் யார் என்று தெரியாது எனக்கே இது நிலைமை என்றால் பாமர மக்களின் நிலைமைகளை எடுத்து பாருங்கள் சுவாமி. ஆகவே இந்த பிரம்மனுக்கு 5வது ஒரு சிவம் இருக்கவே கூடாது. அதை கீழே இறக்கிவிடுங்கள் சுவாமி. கீழே இறக்கிவிடுங்கள். அடியா பிரம்மா, நான் எப்பேற்பட்டவன்? இந்த சிம்மாசனம் எப்பேற்பட்ட சிம்மாசனம்? இந்த சிம்மாசனத்தில் அமர்வதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கிறது? இந்த சிம்மாசனத்தில் நீ அமரலாமா? நான் யார்? இந்த சிம்மாசனம் எப்பேற்பட்டது தெரியுமா? வெள்ளிமலை என் மலை